ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நான் ஏற்கனவே சம்பா கோதுமையை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் எடுத்துகிட்டு ஒரு நாள் அதை நீங்கள் புளிக்க வைக்கலாம். இல்லாட்டி ஒரு 8 to 10 hours புளிக்க வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எனக்கு 1.5 கப்பு கிடச்சிச்சு மாவு. அதில் நான் 3 கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா வடிகட்டிட்டு தான் நம்ம கடாயில் போடணும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப்பு மாவுக்கு நான் 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரையை இந்த மாதிரி கேரமல் ஆகிற வரைக்கும் நல்லா கடாயில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கேரமல் ஆயிரும். நம்ம கலருக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை வடிகட்டி அதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி கட்டியாக ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் பயப்படாதீங்க, கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி நமக்கு நல்ல மாவு பதத்துக்கு நல்லா வந்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான சுகரையும் நமக்கு தேவையான நெய்யையும் இதில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி 1 கப்பு இதில் சேர்த்தாச்சு. இப்போ இன்னொரு கப்பு சுகரை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் 1 கப்பு சுகரை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சேருங்க. கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. அப்போ தான் அல்வா உங்களுக்கு கெட்டியாக இல்லாமல் நல்ல பதத்துக்கு வரும். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்தில் வர்றதுக்காக தான் நம்ம அந்த மாவை புளிக்க வைக்கிறோம். 8 to 10 hours புளிக்க வச்சு அந்த மேலே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அடியில் உங்களுக்கு கிடச்சிருக்கிற மாவோடு நம்ம தண்ணி கலந்துட்டு அந்த தண்ணியை அதை தான் நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துருக்கோம். இடையில உங்களுக்கு தேவையான நெய் நான் ஒரு 1/2 கப்புலேருந்து 1 கப்பு அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் இந்த மாதிரி முந்திரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாம். நான் அப்படியே ப்ளெயினாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை நல்லா வறுத்து சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான கோதுமை அல்வா ரெடி. செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.